எக்ஸசைஸ் 2.8ல தேர்ட் செம்மு. இது வந்து 5 மார்க் செம் மாதிரி இருக்குது, பார்த்து பொறுமையாச்சு. இதில் வந்து கொஞ்சம் கணக்கு பொறுமையாச்சு. என்ன அப்படின்னா, ஃபைண்ட் த ஃபஸ்ட்டு டேர்ம் ஆஃப் ஜிபின்னு கேட்டிருக்கு. ஃபைண்ட் த ஃபஸ்ட் டேர்ம்னு கேட்டிருக்கு. ஃபைண்ட் என்ன கேட்டிருக்கு? ஃபஸ்ட் டேர்ம்னா என்னடா சொல்லுவிய? ஏன்னு சொல்லுவிய, அதை கண்டுபிடிச்சலாம். ஆனால் காமன் ரேஷியோ கொடுத்துருக்கு பாரு. காமன் ரேஷியோ என்ன கொடுத்துருக்கு? 5 கொடுத்துருக்கு. சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 6 டேர்ம்ஸ். இது வந்து S6ன்னு அர்த்தம். இது என்னது? அப்படி கொடுத்துருக்கு. கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்கான் பாரு, ஏ கேட்டிருக்கான். தெரியுதா சொல்றது? S6 கொடுத்துருக்கு தம்பி, பார்த்துக்கோ. S6 ஆன்சர் கொடுத்துருக்கு, காமன் ரேஷியோ கொடுத்துருக்கு, ஏ கேட்குறான். புரியுதா சொல்றது? கிவன் எழுதுறேன், பார்த்துக்கோ. கிவன் என்னென்ன எழுதுறேன் அப்படின்னா, ஆர் கொடுத்துருக்கு. ஆர் வந்து என்னது? 5, ஒன்றை விட பெருசு. அப்போ ஃபார்முலா எழுத என்ன எழுதுவா? SN ஈக்குவல் டு ஏ மைனஸ் 1/, இது R1 பெருசு, ஒன்றை விட ஆர் பெருசு. சரியா? ரைட். இப்போ ஏ கேட்டிருக்கு என்னன்னு. சரியா? ரைட். SN கொடுத்துருக்கு பாரு, S6. எஸ் என்ன கொடுத்துருக்கு? 6, 4, 6, 8, 7, 2. புரியுதான்னு பார்த்துக்க. S6னா எஸ்ஸுக்கு பக்கத்தில் உள்ளது என்ன தானே? அப்போ என்னுக்கு ஆன்சர் என்ன வந்துடும்? 6ன்னு வந்துடும். அதிலே எடுத்துட்டேன் பாரு. இப்போ நான் கணக்கை கொண்டு வர்றேன். 4, 6, 8, 7, 2 ஈக்குவல் டு இந்த ஏக்கு என்ன இருக்குது? இதில் அப்ளை பண்ணணும், அவ்வளோதான். ஏக்கு என்ன இருக்குது கண்டுபிடிக்கணும், அப்படித்தானே? அடுத்து R பவர் n, 5 பவர் 6 மைனஸ் 1 டிவைடட் பை 5 மைனஸ் 1. ஆருக்கு போல 5 தானே? ரைட்டு. இது ரெண்டையும் செப்பரேட் பண்ண என்ன வரும்? 4. செப்பரேட் பண்ணி இது டிவைடில் இருக்கு, இங்கிட்டு போனால் மல்டிபிள் ஆயிரும். பார்த்து பொறுமையாக செஞ்சுக்க. 4, 6, 8, 7, 2ஓட 4 வந்து மல்டிப்ளை ஆகும், ஈக்குவல் டு அங்கிட்டு ஏ இன்ட்டு 5 பவர் 6 மைனஸ் என்னடா தம்பி 1 அப்படின்ட்டு இருக்கு. இது ரெண்டே ஒரு ஆள் மல்டிப்ளை பண்ணு. 5 பவர் 6 ஒரு ஆள் கண்டுபிடி. அது ரெண்டே மல்டிப்ளை பண்ணு. 5 பவர் 6 ஒரு ஆள் கண்டுபிடி. 4 2s are 8, அடுத்து 7 4s are 28, மிச்சம் 2, 32, 34, 3, 24, 27, 2, 4 4s are 16, 18 equal to A. 5 power 5 5s are 25, 25 5s are 125. அப்படியே கூட்டிகிட்டே வா, கரெக்டாக பெருக்கிட்டே வா, பார்ப்போம் எவ்வளோ வருது அப்படின்னு பாரு. பெருக்கி ஆன்சர் எடு டக்குன்னு. -15,625 -1 கரெக்டானு பார்த்துக்க. அதை மல்டிப்ளை பண்ணி எடுத்து பாரு. மல்டிப்ளை பண்ணி எடுத்து பாரு கரெக்டானு தானே? அப்போ A இன்ட்டு 15,624 இது 187488ன்னு வருது. இதை டிவைடில் கொண்டு வந்துரு. A ஈக்குவல் டு 187488 டிவைடட் பை 15624 அடிக்க முடியுமான்னு பாரு. கீழே என்னடா இருக்கு இங்கே தம்பி? இல்லை கீழேனா இங்கே கடைசியில் 4 இருக்கு. 4 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் அந்த கடைசி நம்பர் கிடைக்கும்ல. அப்போ இந்த கீழே உள்ள நம்பரை, இந்த நம்பரை 12ஆல் மல்டிப்ளை பண்ணி பாரு. மொத்தமாக அடிச்சு 12ன்னு போட்டுடலாம். A ஈக்குவல் டு 12 அப்படின்னு போட்டுடலாம். கீழே உள்ள நம்பரை 12ஆல் மல்டிப்ளை பண்ணி பாரு. பண்ணால் மேலே உள்ள ஆன்சர் வரும். வந்துச்சுன்னா ஓகே, 12 அப்படின்றது ஆன்சர். A ஈக்குவல் டு 12. புரியுதான்னு பாரு.